வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அருமையான அற்புதத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். கானா ஊர் கல்யாணம். சின்ன வயசுலேருந்து பல முறைகள் இந்த சம்பவத்தை நாம் வாசித்திருக்கிறோம். நிறைய கல்யாணங்களில் செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த சம்பவம் வாசிக்கும் பொழுது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு இதை சொல்லும் பொழுதும் கூட எளிதாக நாம் இதை சொல்ல முடியும். ஆனால் இந்த அற்புதத்திலே சில ஆழமான ஆவிக்குரிய உண்மைகளும் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவும் இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருந்தால் எதையெல்லாம் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த அற்புதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, மரியாளுடைய விசுவாசம். கல்யாண பந்தி ஓடிக்கிட்டு இருக்கு, திடீரென்று திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அவசரமான ஒரு சூழ்நிலை. எல்லோரும் அங்கே இங்கே திகைக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சமயத்தில் ஒரு அவசரமான தேவை வந்த பொழுது வசனம் சொல்லுது, மரியாள் இயேசுவை நோக்கி. அப்போ முதலாவது நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம்? ஒரு அவசரமான ஒரு தேவை வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது, ஒரு பற்றாக்குறை வருகின்ற பொழுது முதலாவது நான் பார்க்க வேண்டிய நபர் இயேசுவே. மரியாள் உடனடியாக இயேசுவினிடத்திலே வந்தார்கள். இன்ஸ்டன்ட்லி அண்ட் இன்டிமேட்லி ஷீ டர்ன் டு ஜீசஸ். பொதுவாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது யார்கிட்ட போவோம் தெரியுமா? நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடத்துல தான் நம்ம போவோம். மரியாள் அதை போல இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைத்து உடனடியாக இயேசுவினிடத்திலே வந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஒரு பிரச்சனை வரும்பொழுது முதலாவது நாம் பார்க்க வேண்டிய நபர், தேட வேண்டிய நபர் இயேசுவே. ரெண்டாவது, மரியாள் இயேசுவினிடத்திலே வந்தவுடன் இயேசு மரியாள் எதிர்பார்த்த பதிலை சொல்லவில்லை. அப்படியா மரியாள், உடனே ஏற்பாடு செய்கிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அதாவது மரியாள் எதிர்பார்க்காத பதிலை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? என்னை என் வழியில் செயல்பட விடு, அதுதான் சரியான அர்த்தம். ஆனால் மரியாள் இந்த பதிலை புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? உடனே வேலைக்காரங்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமலேயே அவரை நம்பி வேலைக்காரர்களிடத்திலே அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, சில சமயம் வசனங்கள் நம்மளுக்கு புரியாது, ஆண்டவர் எப்படி பதில் கொடுப்பார் தெரியாது. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகின்ற விதம் இப்பொழுது எனக்கு புரியாவிட்டாலும் உம்மை நான் நம்புகிறேன். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த அற்புதத்தின் மூலமாக இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். திராட்சரசம் என்பது கல்யாண வீட்டில் பந்தி பரிமாறப்படும் பொழுது முக்கியமான ஒரு ஐட்டம். இப்போ நம்ம கல்யாணத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, பாயாசம் கொடுக்குறாங்க, அப்பளம் கொடுக்குறாங்க. பொதுவாக ஒரு கல்யாண விருந்துக்கு நீங்கள் போகும் பொழுது இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்னப்பா கல்யாணம் நடத்துகிறாங்க. அப்போ திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னால் அது கல்யாணத்தை நடத்துகின்ற வீட்டாருக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடியது. இயேசு என்னோடு இருந்தால் எனக்கு வர இருந்த அவமானங்களையும் நீக்கி விடுவார். அதான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம்னு வரும்பொழுது எவ்வளவு திட்டமிடுவார்கள். முக்கியமாக சாப்பாட்டு விஷயம். 500 பேர் வர்றாங்கன்னா ஒரு 700 பேருக்கு சமைக்க சொல்லுவாங்க. மிச்சமானாலும் பரவாயில்ல, குறைந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாய் இருப்பார்கள்.
திட்டம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட அங்கே ஒரு தோல்வி. இயேசு அங்கே இருந்தார். அப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கும் பொழுது, எனக்கு வருகின்ற தோல்விகளையும் வெற்றியாக மாற்றுகிறவர். பல காரியங்களை திட்டமிடுகிறோம், ஆனாலும் கூட தோற்று விடுகிறோம். இயேசு என்னோடு இருந்தால் என் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார். கல்யாண வீட்டில் ஒரு குறை, இயேசு என்னோடு இருந்தால் என் குறைகளை நிறைவாக்குவார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்கிறாரா? செய்கிறார். சாதாரண சுவையில்லாத தண்ணீர் எப்படி சுவையுள்ள திராட்சரசமாய் மாறினதோ, அதைப்போல இயேசு எனக்குள் வாசம் செய்கின்ற பொழுது, எனக்குள் இருக்கின்ற அழுக்குகளை மாற்றி என்னை நல்ல மனிதனாக, அநேகர் விரும்பக்கூடிய மனிதனாக, என் சுபாவங்களை ஆண்டவர் இன்றைக்கும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புதிய தன்மைகளை, புதிய சுபாவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். கடைசியா ஒரு காரியம் சொல்றேன். கச்சாடிகளை அங்க உள்ளே வருகிறவர்கள் கை கால்களை கழுவுவதற்காக வைத்திருப்பார்கள். சாதாரண பாத்திரங்கள். இயேசு தன்னுடைய அற்புதங்களை செய்வதற்கு, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு சாதாரண பாத்திரங்களை பயன்படுத்தினார். அன்பானவர்களே, இயேசுவோடு நான் இருந்தால், இயேசு என்னோடு இருந்தால், சாதாரண மக்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்துவார். கானாவூர் கல்யாணம், இவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், இயேசுவும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவரே என்னோடு இரும். ஆண்டவரோடு நான் இருக்கின்ற பொழுது, நானும் ஆண்டவரும், நானும் இயேசுவும் இணைந்து வாழ்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். மரியாளின் விசுவாசம், இயேசு நம் வாழ்க்கையில் செய்கின்ற காரியங்கள், இவைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ளுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை வெற்றியோடு தொடங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.